நமச்சிவாய். உலகம் முழுவதும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் மார்ச் மாத ராசி. மார்ச் மாதம், இந்த மாசம் வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு சில விஷயங்கள், கிரக மாற்றங்கள் நிகழ்ந்தது. மெயினா சனி பகவான், சனி பெயர்ச்சி 2026 மார்ச் மாசம் 6ஆம் தேதி ரொம்ப மெமரபிளா இருக்க போகுது. இந்த மார்ச் மாசம் லைஃப்ல ஒரு மெமரபிளா இருக்க போகுது. சோ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் தரக்கூடிய ஒரு மந்த் அப்படின்னா இந்த வருஷத்திலேயே இந்த மார்ச் 6ஆம் தேதி சனி பெயர்ச்சி நிகழ்கிறது. கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பெயர்ச்சி அடைகிறார். அதே போல சூரிய பகவான் மீனராசிக்கு போறாரு. அங்க கிரக யுத்தம் நடக்க போகுது. சனி, சூரியன், ஏன்னா பகை கிரகங்கள் ஒன்னோட ஒண்ணு கீழே ஒண்ணு மேல, ஒண்ணுக்கு ஒண்ணு மேல நோக்கி போகும்போது, எதிரும் புதிருமா போகும்போது அந்த கிரக யுத்தம்னு சொல்லுவாங்க. நட்பு கிரகங்கள் இருந்தா அது பலமான கிரக சேர்க்கை அப்படின்னும், பகை கிரகங்கள் ஒன்னோட ஒண்ணு மேல நேருக்கு நேர் போச்சுனாக்கா கிராஸ் பண்ணிட்டோம்னா அது கிரக யுத்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு உத்திரட்டாதியில இருக்காரு அப்படி வச்சுப்போமே. போராட்டாதுல சனி உத்திரட்டாதிக்கு டச் பண்ண போறாருன்னா அப்ப அது கிரக யுத்தம்னு சொல்லுவாங்க. சூரிய பகவானை நோக்கி சனி பகவான் செல்வது. அப்ப இந்த மார்ச் மாசம் சனி பெயர்ச்சி நடக்குது. சூரிய பெயர்ச்சி நடைபெறுகிறது பங்குனி மாசம். அதே போல அந்த இடத்துல சுக்கிரனும் பெயர்ச்சி அடைகிறார். அப்போ இந்த மார்ச் மாசத்தை பொறுத்தவரையில் சனி, சூரியன், சுக்கிரன் இந்த கிரக சேர்க்கை முழுவதுமாக ஒரு நல்ல கிரக காம்பினேஷன் சொல்லலாம். சூரியன் உயர்ந்த ஜாதி, உயர்ந்த தத்துவம் உடையவர். சுக்கிரன் அதே போலதான் ஃபேமஸ் ஆனவர். செலிபிரிட்டி சனி பகவான், எல்லாத்துக்கும் காரணகர்த்தா அவர் தான். இந்த கிரகங்களை அடிப்படையாக கொண்டு இந்த மார்ச் மாதம் 12 ராசி அன்பர்களுக்கும் எப்படி இருக்குன்னு ரொம்ப ஷார்ட்டா பார்க்கலாம் பாருங்க. ரிஷபராசி. ரிஷபராசிக்கு சனியுடைய பார்வைப்படுகிறது. ஆனா கவலை வேண்டாம் ரிஷபராசி அன்பர்களே, இந்த மார்ச் மாசத்தை பொறுத்தவரையில் சிறப்பானதாக இருக்கும். குறிப்பா புதிய வருமானங்கள் சேரும். வருமானங்கள் அதிகரிக்கும். இன்கம் இன்க்ரீஸ் ஆகும். ரொம்ப நாளா வராத பணங்காசுகள் சேரும். நீண்ட நாட்களாக நீங்க ஏதேனும் ஒரு இடத்துல பணம் கொடுத்து வச்சிருக்கலாம், பணம் கொடுத்து ஏமாந்து இருக்கலாம். கொடுக்க முடியாத கூட அவனால என்ன செய்ய முடியுமோ செஞ்சுக்கோ அப்படின்னு அவங்க அதிகாரமா மிரட்டக்கூடியவங்களாக இருக்கலாம். அல்லது வேற ஏதேனும் சில பிரச்சனைகள் அடுத்தடுத்து சுத்தி ப்ராப்ளமா இருக்கும். இங்க ஒரு 10 ரூபா வாங்கியிருக்கோம், இங்க ஒரு 50 ரூபா வாங்கியிருக்கோம், இங்க ஒரு 30 ரூபா வாங்கியிருக்கோம். சுத்தி ஏதேனும் ஒரு கார்னர் பண்ற மாதிரி இருக்கும். அப்ப இந்த மாசம் மார்ச் மாசம் அந்த மாதிரியான தொந்தரவுகள் எல்லாம் குறைந்து விடும். பிரஷர் ரொம்ப குறைஞ்சிடும். தொடர்ந்து கால் பண்ணக்கூடியவங்க இந்த மாசம் போனே பண்ண மாட்டாங்க. அப்ப அந்த அளவுக்கு மார்ச் மாசம் உங்களுக்கு கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகளில் இருந்து விடுதலை. இந்த ஒரு மாசம் உங்களை சாமிக்கு ஃப்ரீயா விட்டு வைக்க போறாரு. அப்ப அதுக்குள்ள நீங்க அடுத்த மாசம் எல்லாம் சேர்த்து கொடுக்கறதுக்கு என்ன வழி உண்டோ ஒரு பிரீத்திங் டைம், அவ்வளவுதான். அப்ப ரிஷப ராசி நேயர்களை இந்த மாதம் மன நிம்மதி கிடைக்கும். மனசுக்கு ஒரு மகிழ்ச்சி, மனசுக்கு ஒரு நிம்மதி கிடைக்கும். அதே போல குடும்பத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள், குடும்பத்துல சந்தோஷமே இல்லை சாமி, குடும்பத்துல மகிழ்ச்சியே இல்லை. அவர் ஒரு இடமா இருக்காரு, நான் ஒரு இடமா இருக்கேன். அவர் ஒரு ரூம்ல படுத்துக்கிறாரு, நான் கீழே படுத்துக்கிறாங்க, மேல படுத்துக்கிறாங்க. ஒரு ஒற்றுமையே இல்லை. உலக நாடுகள்ல நீங்க எங்க இருந்தாலும் சரிதான், ஆஸ்திரேலியாவா இருக்கலாம், ஜெர்மனா இருக்கலாம், சிங்கப்பூராக இருக்கலாம், மலேசியாவாக இருக்கலாம், வெளிநாடுகள் எங்க இருந்தாலும் சரிதான், சவுத் ஆப்பிரிக்கா கண்ட்ரியா இருக்கலாம், எனிவன். குடும்பத்துல ஒற்றுமை இல்லாம இருக்கிறதுக்கு மெயினா கணவன் மனைவியிலேயே வரக்கூடிய கருத்து வேறுபாடுகள், மனக்கசப்பு. ஆனா ஒருத்தருக்கு லவ், அஃபெக்ஷன் அப்படி இருக்கும். ஆனா பாருங்க, கால நேரங்கள் பிரித்து வைத்திருக்கும். அப்படி இல்லாட்டி மனைவி கொஞ்சம் உடம்பு சரியில்லாம போறது, முட்டி வலி, முதுகு வலி, பாடி வெயிட்,
ஸோ ஒய்ஃபு கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் போறது, ஹாஸ்பிட்டலைஸ்டா இருக்கிறது, அப்படி இல்லைன்னா உங்களுடைய பெஸ்ட் ஆஃப் கணவருக்கு ஏதேனும் உடம்பு சரியில்லாமல் போறது. அப்ப இந்த மாதிரி கணவன் மனைவியிடையே வரக்கூடிய மனக்கசப்புகள், இல்ல மனசுல வரக்கூடிய பயம், அல்லது கால நேரங்கள்ல மாமியார் பிரச்சனை, மாமனார் பிரச்சனை, அவர் பேச்ச கேட்டு ஆடுறது, ஒரு ஒற்றுமை இல்லாமல் இருப்பது, இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. அதெல்லாம் நம்ம நேர்ல சொல்ல முடியாது. அப்ப அந்த மாதிரிலாம் குடும்பத்துல ஒரு சந்தோஷம் இல்லாமல் இருக்கிறீர்கள் என்று சொன்னால், ரிஷப ராசி அன்பர்களே, பிரிந்த உறவுகள் கணவன் மனைவி இடையே நல்ல ஒற்றுமை ஏற்படும், ஒரு சந்தோஷம் அதிகரிக்கும், மன மகிழ்ச்சி அதிகரிக்கும், நிம்மதி பிறக்கும். குறிப்பா பிள்ளைகளுக்கு நல்ல மாதமாக இது அமைகிறது. ரிஷபராசி என்பர்களே, இது ரொம்ப முக்கியமான மாசம். உங்க வீட்டுல 10th படிக்கிற பசங்க, +2 படிக்கக்கூடிய பசங்க, பப்ளிக் எக்ஸாம் எழுதுவதற்காக காத்திருக்கக்கூடிய மாணவ செல்வங்கள், அதே போல நீட் அல்லது ஜேஇ போன்ற என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுவதற்காக காத்திருக்கக்கூடிய மாணவ செல்வங்கள், சிஏவா இருக்கலாம், ஆமா சிஏவா இருக்கலாம், ஏதோ ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம், இல்ல உள்நாட்டு வெளிநாட்டு எக்ஸாம். அப்ப மாணவ மாணவிகள் கல்வியில் சிறந்து விளங்குவதற்கான மாதம். இன்னும் கூட ஒரு ரகசியம் உங்களுக்கு சொல்லி தருகிறேன். உங்க பிள்ளைங்க நல்லபடியா படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாக்கா, ஒண்ணு உங்க பிள்ளைங்க ஆணோ பெண்ணோ 10th படிக்கிறான் சாமி என் பையன், இல்ல +2 முடிக்க போறான் சாமி, அடுத்து நாம அவனை என்ன சேர்க்கலாம், எந்த குரூப் அவனை சேர்க்கலாம்னு சொல்லுங்க சாமி. அப்படி இல்லைன்னா வெளிநாடுகள்ல எங்க பையனுக்கு சீட் கிடைக்குமா, என்ட்ரன்ஸ் எழுதலாமா, செலவு பண்ணலாமா, அனுப்புனா ஒரு போய் நல்லபடியா படிச்சுட்டு ரிட்டர்ன் ஆவாரா, அங்க ஒன்றும் பயம் இல்லையா, அங்க பாதுகாப்பா இருக்குமா, குழந்தைய நம்பிக்கையை அனுப்பி வைக்கலாமா, இது போன்ற கேள்விகளுக்கெல்லாம் அவங்களுடைய அந்த குழந்தைகளுடைய ஜாதகம் தான் பேசும், ஜாதகம் தான் முக்கியம். ஆனா அதுல ஒரு அட்வைசபிள் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, மாணவ செல்வங்கள் தொடர்ந்து இந்த மார்ச், ஏப்ரல், மே, ஜூன் மாசம் வரையிலும் ஒரு பரீட்சையா ஒவ்வொரு எக்ஸாமா வந்துகிட்டே இருக்கும், ஒவ்வொரு என்ட்ரன்ஸ் எக்ஸாமா வந்துகிட்டே இருக்கும், ரொம்ப முக்கியமான டைம். அப்படி பார்க்கின்ற பொழுது ரிஷப ராசி அன்பர்களே, உங்க குழந்தைங்க கால பைரவ பெருமாளுக்கு ஒண்ணு உங்க குழந்தைங்க பிறந்த கிழமை, அப்படி இல்லைன்னா அவங்களுடைய ஜென்ம நட்சத்திரம், அப்படி இல்லைன்னா தேய்பிறை அஷ்டமி, இந்த 3 நாள்ல ஏதேனும் ஒரு நாளில், இல்ல 3 நாள், ஒரு நட்சத்திரம், ஒரு கிழமை, ஒரு திதி அஷ்டமி, இந்த நாட்கள்ல இரவு 7 மணிக்கு மேலாக காலபைரவர் சன்னதிக்கு சென்று காலபைரவ பெருமானுக்கு ஒரு ஏலக்காய் மாலை சாத்தி, ஏலக்காய்னா ஒரு 54 ஏலக்காய், ஒரு 100 கிராம் ஏலக்காய் வாங்குங்க, ஒரு ஆள் 54 பீஸ் ஒரு தண்ணியில ஊற வச்சு அது அழகா மாலையா கொடுத்து வாசனை மாலையாக காலபைரவ பெருமானுக்கு ஏலக்காய் மாலையை சாத்தி குழந்தை பேர்ல ஒரு அர்ச்சனை செய்து வருவீர்களேயானால் ஞாபக சக்தி அதிகரிக்கும், பிள்ளைங்க நல்லபடியா படிப்பாங்க, நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணுவாங்க, நீங்க நினைக்கிற மாதிரி உங்க பிள்ளைங்க உயர்வான இடத்திற்கு வருவார்கள். அப்ப ரிஷப ராசி என்பர்களே, இந்த மாசத்தை பொறுத்தவரையிலும் வருமானம் அதிகரிக்கக்கூடிய காலம், மாணவ செல்வங்களுக்கு சிறப்பான காலம், கணவன் மனைவியுடைய ஒற்றுமை மேலோங்கக்கூடிய காலம். இது போக உங்களிடத்துல கொஸ்டின்ஸ் இருக்குமே ஆனால் அதற்கு உங்க பிறப்பு ஜாதகம் பேசும். நமச்சிவாய்.